அண்மை செய்தி ஒன்றினை தற்போது பார்க்கலாம். காவிரி விவகாரத்தில் ஒழுங்காற்றுக் குழு மேலாண்மை ஆணைய உத்தரவை கண்டித்து கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது பெங்களூரு சிறப்பு செய்தியாளர் ஸ்ரீஹரி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீஹரி, இதுகுறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. கர்நாடகா மாநிலத்துல வரும் அதாவது இன்றைய தினம் பந்த் நடத்துவதாக கன்னட ஒக்கூட்ட அமைப்பு, வாட்டாள் நாகராஜ் மற்றும் விவசாயிகள் சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பந்த் நடத்த விவசாயிகள் தரப்பு மற்றும் பல்வேறு அமைப்பினர் கோரிக்கை வைத்திருந்தனர். இருப்பினும் இந்த பந்த் தற்போது பாத்தீங்கன்னா பெங்களூருவை பொறுத்தவரை வழக்கம் போல் பஸ் போக்குவரத்து உள்ளது, பள்ளி கல்லூரிகள் இயங்குகின்றன. இருப்பினும் ஆனைக்கல் தாலுகா அத்திப்பள்ளி என்ற இடத்தில் மட்டும் காலை சுமார் 30க்கும் மேற்பட்ட கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர். மண்டியா மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து கடந்த சில தினங்களாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சஞ்சய் சர்க்கிள் என்ற இடத்தில் சாலையின் குறுக்கே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவது வழக்கம். அதுபோன்ற ஒரு போராட்டம் இன்றைய தினம் நடந்தது. இன்றைய தினம் வித்தியாசமான போராட்டமாக காலி மண்பானை குடங்களுடன் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். குறிப்பாக அதே பகுதியில் கொள்ளு சுமார் 20-30 கிலோ கொள்ளுவை கொண்டு பெரிய பாத்திரத்தில் வேக வைத்து கொள்ளு சாப்பிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது மாநில அரசு தங்களை கொள்ளு திங்க வைத்து விட்டது, காவிரி மேலாண்மை வாரியமோ மேலிடமோ தங்களுக்கு காடி குடங்களை கொடுத்து விட்டன என்று மாநில அரசு மற்றும் காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் போராட்டக்காரர்கள் ஒரு சிலரை கைது செய்துள்ளனர். இருப்பினும் மண்டியா மற்றும் மத்தூர் பகுதிகளில் போராட்டம் தொடர்கிறது. குறிப்பாக ஒரே ஒரு பகுதியில் தமிழக வாகனத்தை மறித்து தமிழக வாகன ஓட்டுநருக்கு உபசரித்து அனுப்பி வைத்த சம்பவம் நடந்துள்ளது. குறிப்பாக தமிழக வாகனங்கள் கர்நாடகாவில் வருவதற்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, அது அவர்களுக்கு எந்த வித இடைஞ்சலும் ஏற்படுத்தவில்லை. மைசூரு பொறுத்தவரை இன்று காலை முதல் போராட்டம் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அதாவது மைசூரு மண்டியாவை பொறுத்தவரை சுமார் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவசாயிகளை பொறுத்தவரை சாலையின் குறுக்கே அமர்ந்து போராடுவது தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு மண்டியாவில் மட்டும் பலத்த ஆதரவு கிடைத்துள்ளது. குறிப்பாக கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஆனால் பஸ் போக்குவரத்து நார்மலாக உள்ளது. இதே போல் இந்த மைசூரிலிருந்து தமிழகத்துக்கு செல்லும் வாகனங்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் ஏற்படுத்தவில்லை. தொடர்ந்து விவசாயிகள் அமைதியான முறையில் தான் போராட்டம் ஈடுபடுகிறார்கள். இவர்களுக்கு கோரிக்கை என்னவென்று பார்த்தால், எக்காரணம் கொண்டும் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடக்கூடாது, தற்போது இருக்கும் நீர் கர்நாடகத்துக்கே போதுமானதாக இல்லை என்று கோரிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. அதே போல் கொடகு மாவட்டம் அந்த காவிரி நீர்பிடி பகுதியில் மழை குறைந்துள்ளதால் கிருஷ்ணராஜ சாகர் அணை நிரம்ப இன்னும் 15 அடி தேவைப்படுகிறது. அந்த அணை நிரம்புமா என்று தெரியவில்லை. இதனை தொடர்ந்து தான் விவசாயிகள் தற்போதுள்ள நீர் குடிநீருக்கு தான் போதுமானதாக உள்ளது, அதனால் உடனடியாக மேகதாட்டு என்ற இடத்தில் அணையை கட்ட வேண்டும், தமிழகத்திற்கு தற்போதைய சூழலை தண்ணீர் திறந்து விடக்கூடாது என்று போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்து செல்லும் சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஓவியா. காவிரி விவகாரத்தில் ஒழுங்காற்றுக் குழு மேலாண்மை ஆணைய உத்தரவை கண்டித்து கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது பெங்களூரு சிறப்பு செய்தியாளர் ஸ்ரீஹரி வழங்கிட கேட்டோம். மற்றும் ஒரு அண்மை செய்தி, கர்நாடகாவில் பந்த் எதிரொலியாக தமிழக கர்நாடக எல்லைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம், இதுகுறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் மேகதாட்டு அணையை உடனடியாக கட்ட வலியுறுத்தி பல்வேறு கன்னட அமைப்புகள் சார்பில் இன்று கர்நாடக மாநிலம் முழுவதும் பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து தமிழக கர்நாடக எல்லைப் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. குறிப்பாக தமிழக எல்லையான ஒசூர், ஜூஜுவாடி மற்றும் கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். பந்த் காரணமாக அத்திப்பள்ளி, சுங்கச்சாவடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஹோட்டல்கள், டீ கடைகள், மதுபான கூடங்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. அதே வேளையில் ஆரம்பத்தில் தமிழக அரசு பேருந்துகள் ஒசூரில் இருந்து அத்திப்பள்ளி, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கர்நாடக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் ஒசூர் வரையிலும் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. எனினும் பந்த் காரணமாக பொதுமக்கள் பயணங்களை தவிர்த்ததால் பேருந்துகளில் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டது. இதற்கிடையே கன்னட ஜாக்கிரதை வேதிக்க அமைப்பின் தலைவர் மஞ்சுநாத் தேவா தலைமையில் 50க்கும் மேற்பட்டு தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் திடீரென திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜூஜுவாடி எல்லைப் பகுதியில் பேருந்துகள், கனரக வாகனங்கள், இலகுரக வாகனங்கள் இயக்கம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனால் பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சிலர் ஜூஜுவாடியில் இருந்து கர்நாடகா பகுதிக்கு நடந்து சென்று மாற்று வாகனங்களை பிடிக்கும் நிலை ஏற்பட்டது. சாலையில் அமர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறு
போராட்டக்காரர்களை கர்நாடக காவல்துறை கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதையடுத்து எல்லைப் பகுதியில் நிலவிய பதற்றம் தணிந்தது. தமிழக கர்நாடக இடையான போக்குவரத்து மீண்டும் சீரடைந்தது. தற்போது ஜூஜுவாடி வழியாக இரு மாநில அரசு பேருந்துகளும் மற்றும் பிற வாகனங்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் இரு மாநில எல்லைப் பகுதியிலும் போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓவியா, கர்நாடகாவில் பந்த் எதிரொலியாக தமிழக கர்நாடக எல்லைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்தோம். இது குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்டோம்.